ரேஷனல் பிஹைண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இந்த பன்னாட்டு வணிகத்தினுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது நம்மக்கிட்ட அந்த இருக்கக்கூடிய சோர்சஸ் அன்ஈக்குவலாக இருக்கிறது, சமமற்ற நிலையில் வந்து இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஸோ ஒரு நாட்டில் சோர்சஸ் கிடைக்கும், இருக்கும், அதிக அளவில் இருக்கும், ஒரு நாட்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்சஸ் இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு இல்லாத நாட்டுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தான் சொல்கிறோம், அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை வந்து சமமாக வந்து வேற ஒரு நாட்டுக்கு இல்லாத நாட்டுக்கு பகிர்ந்து கொடுப்பது. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். பாருங்க, கண்ட்ரீஸ் across the world are not endowed with the natural resources of various types equally and equitably. ஸோ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வளங்களை வந்து சமமாகவும் இருக்கும், சமமற்ற நிலையும் கூட விட்டு இருக்கலாம், இல்லாமல் ஒரு சில கண்ட்ரியில் சோர்சஸ் இருக்கலாம், ஒரு சில கண்ட்ரில் சோர்சஸே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன் அதர் வேர்ட்ஸ் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் unevenly spread across தி வேரியஸ் நேஷன்ஸ். ஸோ எல்லா நாட்டிலையுமே அந்த இயற்கை வளங்கள் சமமாக அளவில் சீராக இருக்கும் அப்படின்னா இருக்காது. As a result, the countries having surplus resources have to exchange it for those resources which are not available in their home country. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சோர்சஸ் எந்த நாட்டில் சர்ப்ளஸாக இருக்கோ, சரிங்களா, அந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த நாட்டுக்கு பற்றாக்குறையாக இருக்கோ, டெபிசிட்டாக இருக்கோ, அந்த நாட்டுக்கு அந்த வளங்களை வந்து சோர்சஸை வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? திஸ் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் வேர்ல்டு வைட் மேக்ஸ் இட் நெசசரி தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அமாங் தி கண்ட்ரீஸ் த்ரூ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இப்படி அந்த இயற்கை வளங்களின் சமமற்ற பகிர்வால் உலக நாடுகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னாட்டு வணிகத்தின் மூலமாகத்தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஷேர் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்ஈவன் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது உற்பத்தி காரணங்களே சீரற்ற கிடைப்புத்தன்மை. அதாவது நாம் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. தி அவைலபிலிட்டி ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், நேம்லி எதை சொல்வீங்க? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் தி டெக்னாலஜி. இதுதான் நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபார் ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிஃபர் அமாங் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ இந்த நாடுகளுக்கிடையே அந்த உற்பத்தி காரணி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா அந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்டு டெக்னாலஜி, இதை தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சமமாக வந்து ஒரு நாட்டில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஏதாவது ஒரு பாட்டு வந்து கிடைக்கும், ஒரு சில பாட்டு வந்து கிடைக்காது. ஸோ லேண்டோ, லேபரோ, கேபிட்டலோ இல்லை டெக்னாலஜியோ எல்லாமே ஒரு கண்ட்ரியில் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடைக்காது. ஸோ வேற ஒரு நாட்டில் நாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? ஸோ இதன் காரணமாக தான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூவ்ஸ் தி சர்ப்ளஸ் ஃபேக்டர் இன் ஒன் கண்ட்ரி ஓவர் டு அனதர் கண்ட்ரி வேர் இட் இஸ் ஷார்ட் சப்ளை. ஸோ இதனால தான் இந்த பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் கூடுதலாக உள்ள உற்பத்தி காரணியை வந்து தேவையுள்ள மற்ற நாட்டிற்கு மாற்றுவதற்கு இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ஃபோர் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இஸ் நெசசரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா சிறப்பு தேர்ச்சி. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த நாட்டில் வந்து ஒரு சில இடத்துல அந்த ஸ்பெஷலைசேஷனாக இருக்கும். அப்படி என்ன ஸ்பெஷலைசேஷனாக இருக்கும் அப்படின்னு பாருங்க. certain countries or some geographical areas of a certain country specialized in the production of goods and services due to some natural advantages like abundant availability of skilled labor, favorable climatic conditions, availability of natural resources, technical know-how, etc. அதாவது சில நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா திறமையான உழைப்பாளிகள் இருப்பாங்க, சாதகமான அந்த பருவநிலை இருக்கும், இயற்கை வளங்களுடைய கிடைப்புத்தன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி தொழில்நுட்ப அறிவும் கூட நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்க செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க,
In India, Coimbatore specializes in cotton textiles and producing textiles and machinery. ஸோ கோயம்புத்தூரில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அங்கே என்ன அப்படின்னா அந்த பருத்தி ஆடைகள் இருக்குங்களா, அந்த மிஷினரிஸ் டெக்ஸ்டைல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அதிகமாக மிஷினரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கோயம்புத்தூரில். தென் திருப்பூர் ஸ்பெஷலைசஸ் இன் மேனுஃபேக்சரிங் hosiery products. This specialization paves way for large scale production of specialized items. அடுத்து திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அந்த பின்னல் ஆடைகள், அந்த அதுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. Then international business transfers the abundant surplus to other countries which do not have these specialized goods or products. ஸோ எங்கே அதிக அளவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ, எங்கே அது அந்த பொருள் இல்லாமல் இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன இல்லாத இடத்துல அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தென் காஸ்ட் பெனிஃபிட். காஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்மகிட்ட கூட இந்த அடக்க விலை குறைக்கணும் சரிங்களா. பாருங்கள், எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட்டை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேரிஸ் significantly among the countries due to difference in socio-economic, geographical, demographical, technical and political environments prevailing therein. அதாவது உலக நாடுகளுக்கிடையே இருக்கிற அந்த பொருட்களுக்கான உற்பத்தி செலவு பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடும், நாட்டுக்கு நாடு வேறுபடும். எப்படி அப்படின்னா அந்த சமூக பொருளாதாரத்தில், அந்த புவியியல் ரீதியாகவும், மக்கள் தொகை ரீதியாகவும், அந்த தொழில்நுட்ப அரசியல் சூழல், ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கு நாடு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்படி as a result some countries are in better position to produce some goods more economically and efficiently than other countries. ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா சில நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாட்டை விட மிக அதிக அளவான, மிக விலை குறைவாகவும் தரமான பொருளையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுது. எல்லா கண்ட்ரிலையும் வந்து பாசிபிலிட்டி அப்படின்னா இல்லை சரிங்களா. This makes the firms engaged in international business import the goods available at lower prices from other countries and export the goods which bring them better prices to other countries. அப்போ எங்கே விலை குறைவாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வேறொரு கண்ட்ரிக்கு அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது சரிங்களா. ஸோ அப்போ காஸ்ட் எங்கே குறைவாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி குவாலிட்டியாகவும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த நாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது. இம்போர்ட் பண்ணிவிட்டு நாம் மறுபடியும் அதை வேறொரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது சரிங்களா. ஸோ இதை தான் வந்து காஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு. ஸோ இப்படியும் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து நடக்குது சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பிஸ்னஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். உள்நாட்டு வணிகத்திற்கும் சரிங்களா இந்த பன்னாட்டு வணிகத்திற்கும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா மீனிங். டொமஸ்டிக் பிஸ்னஸ்னால் என்ன, இது நமக்கு தெரியும். அதாவது உள்நாட்டு வணிகம் அப்படிங்கிறத நம்ம டொமஸ்டிக் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டிரான்சாக்டட் வித்தின் தி ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளேயே நடைபெறும் வியாபார நடவடிக்கை தான் நம்ம டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் என்ன, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் to the business transactions transacted in beyond the boundaries of a country. ஒரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி நடைபெறக்கூடிய வியாபார நடவடிக்கை தான் நம்ம இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னாக்க யாரையெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. பீப்புள் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் வித்தின் தி கண்ட்ரி பார்ட்டிசிபேட் இன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒரு நாட்டில் உள்ள அந்த மக்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் அந்த வியாபார நடவடிக்கைகள் வந்து பங்கேற்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பீப்புள் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் அவுட் சைட் தி கண்ட்ரி பார்ட்டிசிபேட் இன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது ஒரு நாட்டுடைய எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மக்களும் அந்த நிறுவனங்களும் பார்த்திங்க அப்படின்னா வியாபார நடவடிக்கைகள் வந்து பங்கேற்குது. ஒரு நாட்டின் உள்ள ஒரு நாட்டுடைய எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பங்கேற்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில். அடுத்தது மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் உற்பத்தி காரணிகள் இதெல்லாம் சொல்லுவோம்.
the factors of production, that is labor, capital, technology, material, etc., move freely within the boundaries of the country. அப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி காரணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உழைப்பு, முதல், தொழில்நுட்பம், மூலதனம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தடையே இல்லாமல் அந்த நாட்டினுடைய எல்லைக்குள்ளாரே வந்து கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் the factors of production, that is labor, capital, technology, material, etc., move across the boundaries of the country. உற்பத்தி காரணிகள் இந்த இன்டர்நேஷனல் பன்னாட்டு வணிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பு, முதல், மூலதனம், இந்த தொழில்நுட்பம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தடையில்லாமல் ஒரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் கன்சியூமர்ஸ். இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த நுகர்வோருடைய தன்மை டொமஸ்டிக்லையும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லையும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். கன்சியூமர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி homogeneous in nature in terms of culture, behavior, taste, preferences, legal system, customs and practices, etc. ஸோ இங்கே அந்த நுகர்வோருடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த உள்நாட்டு வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நுகர்வோர் எப்படி இருப்பாங்க, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், கல்ச்சர் என்ன, ஸோ அவங்களுடைய பிஹேவியர், நடத்தை என்ன, அவங்களுடைய டேஸ்ட் என்ன, விருப்பம் என்ன, சரிங்களா? தென் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டமுறை, பழக்க வழக்கங்கள், ஸோ இதன் அடிப்படையில் அந்த நுகர்வோருடைய தன்மைக்கு ஏற்றவாறு பொருள் வந்து வியாபாரம் செய்யப்படுகிறது, அதற்கேற்றவாறு உற்பத்தியும் செய்யப்படுகிறது. இங்கே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் கன்சியூமர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி heterogeneous in nature in terms of culture, behavior, taste, preference, legal system, customs and practices, etc., prevailing across the country. ஸோ இது ஒரு நாட்டுடைய எல்லைக்கு உட்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு நாட்டுடைய எல்லையை தாண்டி வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் ஸோ அந்த நுகர்வோருடைய தன்மைக்கு ஏற்றவாறு என்ன பண்ணி ஆகணும், அந்த ஃபாரின் கண்ட்ரினா ஃபாரின் கண்ட்ரியுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படின்னு அதை சொல்கிறோம். அந்த வியாபாரத்தினுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா, டொமஸ்டிக் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் பிஸ்னஸ் இஸ் கவர்ன்டு பை த ரூல்ஸ், லாஸ், பாலிசிஸ், டாக்ஸேஷன் சிஸ்டம் ஆஃப் சிங்கிள் கண்ட்ரி. ஸோ இந்த டொமஸ்டிக் பிஸ்னஸில் செய்யக்கூடிய அந்த உள்நாட்டு வணிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியினுடைய ரூல்ஸ் என்ன, லாஸ் என்ன, பாலிசிஸ் என்ன, டாக்ஸேஷன் சிஸ்டம் என்ன, ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கவர்ன் பை ரூல்ஸ், லாஸ் அண்ட் பாலிசிஸ், டேரிஃப்ஸ் அண்ட் கோட்டாஸ் எக்ஸெட்ரா ஆஃப் மல்டிபிள் கண்ட்ரிஸ். அடுத்தது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பல நாடுகளுடைய விதிகள், சட்டங்கள், கொள்கைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்வகிக்கப்படுது. சரிங்களா? அடுத்தது கரன்சி யூஸ்டு. ஸோ கரன்சி என்ன மாதிரியான கரன்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய நாணயம் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா டொமஸ்டிக் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில் பை லோக்கல் கரன்சி ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஒரு உள்நாட்டினுடைய அந்த வணிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளூருடைய நாணய மதிப்பு என்னவோ, நம்ம நாட்டில் ருபீஸா, இப்போ ருபீஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்டு பை ஃபாரின் கரன்சிஸ். ஸோ பன்னாட்டு வணிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அயல் நாட்டினுடைய நாணய மதிப்பு என்னவோ, ஃபாரின் கரன்சி என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்து எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுக்கு, அதாவது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி. ஸோ டொமஸ்டிக்கில் என்ன பண்ணுறாங்க, த கூட்ஸ் இன்வால்வ்டு இன் டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஆர் மெயின்லி டிரான்ஸ்போர்ட்டட் பை ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ். ஸோ ஒரு அந்த உள்நாட்டு வணிகத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ரோட்வேஸ், சாலை போக்குவரத்து யூஸ் பண்ணுவோம், அடுத்து ரயில் போக்குவரத்து, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் கூட்ஸ் இன்வால்வ்டு இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இஸ் மெயின்லி டிரான்ஸ்போர்ட்டட் பை வாட்டர் அண்ட் ஏர்வேஸ். ஸோ வெளிநாட்டுக்கு நம்ம வந்து கூட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, பிஸ்னஸ் பண்ணும்போது வாட்டர் வேஸ்லையோ இல்லை ஏர்வேஸ்லையோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் எக்ஸ்போசர். என்னென்ன மாதிரியான இடர்கள் இருக்குது அப்படின்னா டொமஸ்டிக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் த ரிஸ்க் இன்வால்வ்டு இன் டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ். அந்த உள்நாட்டு வணிகத்தில் ஏற்படக்கூடிய அந்த இடரின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவு தான். இங்கே த ரிஸ்க் இன்வால்வ்டு இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆர் மோர் டியூ டு டிஸ்டன்ஸ், டிஃப்ரென்ஸ் இன் சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்.
ஸோ இங்கே எப்படி பாருங்க, தட் இஸ் அதாவது சேஞ்ச் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எக்ஸட்ரா. ஸோ ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு வணிகத்தில் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வணிகத்தில் ஏற்படக்கூடிய இடர்கள், தூரம், இந்த சமூக பொருளாதார அரசியல் நிலை, ஸோ இந்த நாணய மதிப்பு, இதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் டொமஸ்டிக்கில் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் குறைவு. ஆனால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கோப் ஆஃப் மார்க்கெட். ஸோ இந்த சந்தையினுடைய அளவு ஸ்கோப் என்னன்னு பார்த்தா, தி ஸ்கோப் ஆஃப் மார்க்கெட் இஸ் லிமிட்டெட் டு நேஷனல் பவுண்டரிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்டு அந்த மார்க்கெட் இருக்கும். அதுதான் டொமஸ்டிக்கில். இன்டர்நேஷ்னலில் தி ஸ்கோப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இஸ் வெரி வைடு அண்ட் extends beyond the frontiers of a country. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தையினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா பரந்த அளவில் இருக்கும். ஒரு நாட்டுடைய எல்லையை தாண்டி வியாபாரம் பண்ணுவதால் இது பரந்த அளவில் சந்தையின் அளவு வந்து இருக்கும். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் பிஸ்னஸில். அடுத்து பேமெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி. அந்த சுங்கத்தீவை வந்து செலுத்துறாங்க. டியூட்டி எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க. பேமெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி இன்வால்வ்ஸ் simple procedures and it is relatively low in domestic trade. ஸோ அந்த சுங்க தீர்வை பார்த்தீங்க அப்படின்னா செலுத்த பின்பற்ற வேண்டிய அந்த நடைமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவு தான். இந்த சுங்க தீர்வையும் ரொம்ப குறைவு தான் எங்கே டொமஸ்டிக் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பேமெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி இன்வால்வ்ஸ் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி லோ இன் டொமஸ்டிக் ட்ரேட். சரிங்களா? டொமஸ்டிக் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸைஸ் டியூட்டி வந்து குறைவு தான். ஆனால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் the process of payment of excise is complicated in international business and the rate of excise duty is relatively high. சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், அங்கே சுங்க வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் தான். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பிஸ்னஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்.